புளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு 15 காஞ்ச மிளகாய், ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம லைட்டாக வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. லைட்டாக வறுத்தா போதும். கடாய் சூடானாலும் வெந்தயத்தை முதல்ல போடுங்க. பாருங்க, வெந்தயம் வறுக்கும் போது அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. வெந்தய வாசனை வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. மிளகாயை வறுத்துக்கலாம். இதுவும் எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கணும். மிளகாய் உப்பி வந்தோன்னே எடுத்துடலாம். பாருங்கள், மிளகாய் உப்பி வருது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை அவ்வளோதான், இதுக்கு மேலே வறுக்கக்கூடாது. பாருங்கள், இதை வந்து நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் நான். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இந்த புளியை பாருங்கள், இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த பொடியை வந்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். புளி சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினாக்கா புளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறது புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிங்க. நான் கொஞ்சம் கடலை பருப்பும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகும் உளுத்தப்பருப்பும் சேர்த்து 1 டீஸ்பூன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி பாருங்கள், புளி நல்லா கரைச்சிட்டு வந்துட்டு இந்த புளியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் போடுறேன். கல் உப்பு 1 டீஸ்பூன். உப்பு வேணும்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அரைச்ச பொடியில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம தொக்கு ரெடியாக இருக்குது, சாப்பாட்டில் கலந்துக்கலாம். பாருங்கள், சாதத்தில் எவ்வளோ சாதம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு தொக்கு போட்டு கலந்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போது நான் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வறுத்து வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நான் வேர்க்கடலை போட போகிறேன், அதனால் கடலைப்பருப்பு கம்மியாக போடுறேன். இந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்காதுன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. நான் வேர்க்கடலை போடுறேன். வேர்க்கடலை போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலையை வறுக்கலாம் வேண்டாம், வறுத்த வேர்க்கடலை அப்படியே தோல் உரித்து போட வேண்டியதான். அவ்வளோதான், புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த புளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம வந்து இந்த தொக்கை வந்து நம்ம அப்படியே ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சோம்னா 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். வெளியவே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பொடி கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பொடியும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். நம்ம தேவையானவங்க போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தொக்கு வந்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா வேலைக்கு போகிற சமயத்தில் டக்குன்னு கலந்து சாப்பாடு கலந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் சாதம் வடிச்சிட்டோன்னா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.